ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மக்களே. நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து தளபதி விஜயோட 2024 வி ஃபேக்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரெண்டு விஷயத்துலையும் கலக்கியிருக்காரு. ஒன்று தமிழ் சினிமா, இன்னொன்று வந்து பாலிடிக்ஸ். ஸோ ரெண்டுத்துலையுமே களம் இறங்கி அதில் வந்து ஒரு கலக்கியிருக்காரு. பாலிடிக்ஸில் இறங்கின களம் வந்து கம்மியாக இருந்தாலுமே பிப்ரவரி மாதமே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கான களம் வந்து பயங்கரமான களமாக அமைஞ்சிருக்கு. ஸோ கொடுத்த இம்பேக்ட் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க 2024 தமிழக வெற்றி கழகம் என பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட இம்பேக்ட் வந்து செம்மையாக அமைய ஆரம்பிச்சிது. ஸோ எங்கே போனாலுமே தளபதி விஜயோட பார்ட்டி வந்து லைட்டாக வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சிது. இதுக்கு நடுவில் வந்து அவர் பார்ட்டி ஆரம்பிச்சதை வந்து சில கிரிட்டிக்ஸ்லாம் பேச ஆரம்பித்தாங்க. பட் அது எதையுமே பொருட்படுத்தாமல் அவரோட பாணியில் அவரோட ஸ்டைலில் வந்து பார்ட்டியை வந்து லான்ச் பண்ணார். அந்த லான்ச்சுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் சொல்லியிருந்தாலுமே ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்ச மக்கள் வந்து அவ்வளோ தூரம் இணைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. அவர் வந்து நற்பணி மக்கள் இயக்கமாக இருக்கட்டும், அது வந்து இருக்கும்போதும் வந்து அதை விட அதிகமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவ்வளோ மெம்பர்ஷிப் வந்து வர ஆரம்பித்தாங்க. அவ்வளோ பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் பார்ட்டியில் வந்து இணைஞ்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பேசப்பட்டு பொருளாக மாறிச்சு. ஏன்னா வந்து சர்வரே வந்து திணற ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு வந்து மெம்பர்ஷிப் வந்து ஆட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து சர்வரை வந்து ஸ்டாப் பண்ணிலாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மூலமாக இணையிறது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வசதிகள் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே சர்வர் வந்து தடுமாற ஆரம்பிச்சது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வேகமான இணைப்பு வந்து இணைய ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமாக கிடச்சிது. ஸோ 1 கோடி மேலேயும் வந்து இணைஞ்சிருக்காங்க. யார் சேர போகிறா அப்படிங்கிற மாதிரிலாம் கிரிட்டிக்ஸ்லாம் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அதையும் மீறி 1 கோடி பேருக்கு மேலே வந்து இந்த கட்சியில் வந்து சேர்ந்துருக்காங்கிறது தான் அங்கே ஒரு பெரிய விஷயமா 2024 பார்க்கப்பட்ட ஒரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து கொடி வந்து அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அந்த கொடி அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. ஸோ அப்போவே வந்து மக்கள் வந்து நிறைய பேர் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கொடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது அதுக்கான விளக்கமும் தெளிவாக கொடுத்தாரு. ஸோ அந்த கொள்கை பாடல் வந்து வேறு லெவல் ரீச் ஆச்சு. ஃப்ளாக் அந்தமும் அதே மாதிரி பயங்கரமாக ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோட் படம் ரிலீஸ் ஆச்சு. வேறு லெவல் சம்பவம் பண்ணிச்சு. தமிழ்நாட்டில் அதுவும் முக்கியமாக பயங்கரமான ஒரு கலெக்ஷனை எடுத்துச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து டாப் நம்பர் 1 கிராசர் ஆஃப் தி இயர் தரமான சம்பவம் பண்ணுச்சு. ஏன்னா அதை பீட் பண்ண யாராலையுமே முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு கலெக்ஷனை கொடுத்துச்சு. 100 crores வந்து ஷேர்ஸ் மட்டுமே தமிழ்நாட்டில் ஈல்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான படமாக மாறிச்சு. கோட் வந்து டாப் 2024 பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர் 1 இடத்த பிடிச்சிது. அதே மாதிரி கில்லி படம் ரீரிலீஸ் ஆச்சு. அதுவும் வேறு லெவல் சம்பவம் பண்ணுச்சு. வேறு லெவல் வந்து ரெஸ்பான்ஸும் கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு சில தேட்டர்லாம் அது டாப் 2 இடத்த பிடிச்சி. தளபதியன்ஸ் அந்த அளவுக்கு கொண்டாடின ஒரு படம்னா கில்லி ரீரிலீஸ் தான். வேறு லெவல் என்ஜாய் பண்ணாங்க. தேட்டரில் வந்து டான்ஸ் போடாதவங்க, ரீல்ஸ் போடாதவங்க, என்ஜாய் பண்ணாதவங்க யாருமே இல்லை. அப்படி ஒரு கொண்டாட்டம்னா கில்லி ரீரிலீஸ். ஸோ அதே மாதிரி தான் கோட்டுக்கும் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. தமிழ் ஆடியன்ஸ், முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி தேட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இந்த 2024 2 படமுமே வேறு லெவல் சம்பவம் பண்ணிச்சு. தளபதிக்கு நிறைய கிரிட்டிக்ஸை வந்து கோட் படம் ஃபேஸ் பண்ணிச்சு. இருந்தாலும் அந்த தடையெல்லாம் தாண்டி எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஆடியன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணாங்க. அதனால 2024 முக்கியமான ஒரு டாப் 1 இடத்த வந்து கோட் வந்து தக்க வச்சிருக்கு, லியோ மாதிரியே. ஸோ பயங்கரமான ஒரு கிராஸ் கலெக்ஷனையும் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில். கோட் இப்படி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணதுக்கப்புறம் தளபதி களத்தில் இறங்க ஆரம்பிச்சார். ஏன்னா நம்ம பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் கொடி ரிலீஸ் பண்ணியாச்சு, நிறைய பேர் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படிங்கிறதுல முழு வீச்சில் இருந்தார். அப்படிப்பட்ட முடிவு எடுக்கும்போது தான் மாநாடு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தார். இந்த வருஷத்தில் கண்டிப்பாக மாநாடு பண்ணியே ஆகணுங்கிற முடிவோடு இருந்தார். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எத்தனை தடைகள் வந்து ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறது, எவ்வளோ இடங்கள் மாற்றப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் வந்து போட்டுகிட்டே தான் இருந்தோம். அந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு இடத்துல. ஸோ எந்த ஒரு இடமுமே நிலையானதை இல்லாமல் அமைய ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் மாநாடு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக ஒதுக்கப்பட்ட இடம் தான் விக்கிரவாண்டி. ஸோ விக்கிரவாண்டியில் அதுவும் நிறைய பாதுகாப்பு கேள்விகள் வந்து கேட்கப்பட்டாங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி தான் விக்கிரவாண்டியில் வந்து மாநாடை நடத்தினார் தளபதி விஜய். ஸோ அந்த மாநாட்டில் அவர் பேசின பேச்சு இப்போ வறுமே ஒரு தாக்கத்தை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதுவும் முக்கியமாக அவர் சொன்ன கூட்டணி குறித்த பேச்சு வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணி வேறு லெவலில் அரசியலை வந்து புரட்டி போட்டுருச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ மக்கள் மத்தியிலையும் வந்து அதை பற்றி யோசிக்க வச்சார். கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சிந்திக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதை வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு சிந்திக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் கூட்டணியில் கூட குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் சொன்ன கூத்தாடி அப்படிங்கிற வார்த்தையை வந்து இப்போ வரைக்குமே ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கூத்தாடி வந்து வரக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி கேட்டது இப்போவுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான அவர் விளக்கம் கொடுத்ததும் வேறு லெவலில் ரீச் ஆச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த மாநாடை கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் வந்து அட்டன் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் மக்களோட பவர் என்ன, தளபதியன்ஸோட பவர் என்ன அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்ச ஒரு மாநாடுனா அது டிவிகே மாநாடு தான். மக்கள் எல்லாருமே அந்தளவுக்கு வரவேற்றாங்க. அவங்கள தளபதியை வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்கிறது கிளியராக கட்டாக தெரிய ஆரம்பிச்சது மாநாடு மூலமாக தான். அதே மாதிரி முக்கியமாக இன்னொன்று சொன்னது வந்து ஒரே நேரத்தில்
விஷயத்தில் பெரும் கட்சிகளை வந்து எதிர்த்து நான் இறங்குறேன் அப்படிங்கிற சொன்னது பெரிய விஷயம். ஏன்னா கட்சி ஆரம்பித்தோடனே யாருமே அந்தளவுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க மாட்டாங்க. ஸோ மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் இருக்கும் கட்சியை வந்து எதிர்த்து அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணது வந்து மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறிச்சு. அதை எல்லா மூத்த பத்திரிகையாளர்களும் வரவேற்றாங்க. அதே மாதிரி முக்கியமாக வந்து மாநாடுன்னு அவர் கொண்டாடாமல் கொள்கை திருவிழா அப்படிங்கிற மாதிரி கொண்டாடினார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவரை வந்து அனௌன்ஸ் பண்ணார். அது வந்து இன்னும் ஒரு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு மற்ற கட்சியினருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்கல அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவரையும் கொண்டு வருவாருன்னு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெண் உரிமையை பற்றி பேசிகிட்டு இருக்காம கொள்கை தலைவர்களையும் அவங்கள வந்து கொண்டு வந்தாங்க. வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களையும் அஞ்சலி அம்மாள் அவர்களையும் உள்ளே இன்க்ளூட் பண்ணது வந்து வேற அளவு டேர்னிங் பாயிண்டாக ஆச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தந்தையான காமராஜர் அவர்களையும் வந்து உள்ளே கொண்டு வந்தார். ஸோ இந்த 5 பெரும் கொள்கை தலைவர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு தமிழக வெற்றி கழகம். மீன்வயல் வந்து கட்சி ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதனால் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது முடிவு எடுத்த போதே சொல்லிட்டாரு, நான் படத்துலேருந்து விலக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அவர் கடைசியாக ஒரு படம் நடிக்க போகிறேன்னு சொன்னார். அதுதான் தளபதி 69. அதுக்கான ஷூட்டிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ தளபதி 69 பூஜையும் போட்டாங்க. ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. ஸோ தளபதி 69 வந்து பூஜை போட்டு முடிச்சதுக்கப்புறம் தளபதி 69ஓட ஷெட்யூல் வந்து ஃபாஸ்ட் பேஸில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வரைக்கும் 2 ஷெட்யூல் முடிச்சிருக்காங்க. ஸோ ஹச் வினோத் டைரக்ஷனில் வந்து தளபதி கடைசியாக ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ அது கண்டிப்பாக வந்து தமிழக மக்களுக்கும் சொசைட்டிக்கும் ரிலேட்டடாக தான் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தளபதியின் மத்தியில் இருக்குது. எப்படிப்பட்ட கதை வந்து அப்படிங்கிறது தெரியலை. ஸோ போக போக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு டைட்டிலும் வந்த பிறகு கதை அக்கலாம் வந்து தெரியப்படும். ஸோ இது வந்து ஒன் லாஸ்ட் டைம் மூவி அப்படிங்கிறதுனால தளபதியின் மத்தியில் தளபதி 69 மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான வேலைகளும் வந்து பயங்கர வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் போயிட்டுருக்கு. அதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் சம்மந்தமான சர்ச்சைகள், அதுக்கப்புறம் கிரிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் நடக்கும் வன்கொடுமைகள் எல்லாத்துக்குமே வந்து எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கான பதிலையும் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு நடுவில் அம்பேத்கரோட புத்தக வெளியீட்லையும் வந்து கலந்துக்கிட்டாரு. அதுவும் முக்கியமாக இந்த 2025 வந்து எந்த மாதிரியான ஒரு நகர்வை எடுக்க போகிறாரு, அரசியலில் வேறு மாதிரியான ஒரு புரட்சியை பண்ண போகிறாரு, ஸோ தமிழக மக்கள் எல்லாத்தையும் வந்து சந்திக்க போகிறாரா, மீடியாவை பார்க்க போகிறாரா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து அவரை சுற்றி இருந்துகிட்ருக்கு. அதுக்கான பதில் எல்லாமே 2025 கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோட. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே தளபதி விஜய் என்னும் வி ஃபேக்டரை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி தளபதியோட அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.